அப்புறம் தினேஷ் பேசினாரு. அக்கா இது வந்து ஒரு ஸ்டோரி நரேட்டிங் மாதிரி தான் அந்த சாங். டான்ஸே இருக்காது. இப்போ டான்ஸே இருக்காதுன்னா அப்போ நான் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லைக்கா அது ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் ஒன்று இருக்கும். அது கடைசியில் நீங்கள் பண்ணணும் அதுக்காக அப்படின்னு. நான் அப்பவும் நினச்சிக்கிறேன். அதாவது ஒரு சாங்கு சோலோ சாங்னா இப்போ எத்தனை பேர் ஸ்ரேயா மேடம் சோலோ பண்ணுறாங்க, நயன்தாரா மேடம் சோலோ பண்ணுறாங்க, சிம்ரன் மேம் சோலோ பண்ணுறாங்க. இத்தனை பேர் பெரிய ஹீரோயினை தானே போடுவாங்க சோலோ சாங் அப்படின்னா. நம்மள எதுக்கு கூப்பிடுறாங்க? நான் அப்போ கூட கேட்டேன். ஏன்ப்பா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களேப்பா. அந்த ஒரு அக்கா நரேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸ் பானுப்பிரியா மேம், சுகன்யா மேம் இவங்கெல்லாம் இருக்காங்களே சில்வர் ஸ்க்ரீனில் அப்படி ஆண்டவங்க. அவங்கெல்லாம் வந்து அப்படி டக்குன்னு நல்லா இருக்குமே அப்படின்னு. அதெல்லாம் இல்லைக்கா. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அறிமுகமே இல்லாத ஒருத்தங்க பண்ணணும் ஸ்க்ரீனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு டைரக்டரு. நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு. சரி ஓகேப்பா வரேன். எனக்கும் சசி சார் படம் அப்போ பார்த்துருக்கேன் நான். நாடோடி இந்த சுப்பிரமணியபுரம் எல்லாம் பார்த்துருக்கனால நான் தெலுங்கு தான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சார் தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் நம்ம கொஞ்சம் கான்டாக்ட் கிடைக்கச்சிமையிலே காதல் தேசம் பகைவன் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். நான் நிறைய தமிழ் மூவிஸ் பண்ணலை. சரி நமக்கு தமிழ் கான்டாக்ட் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு சரி ஓகே. 25ஆம் தேதி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் போட்டாங்க. நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து வண்டி பிக்கப் பண்ணாங்க. போகிற வழியில் காஸ்டியூமர்கிட்ட அளவு கொடுத்தோம், மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. நேராக லொக்கேஷன் கொண்டு போயிட்டாங்க விஜிபி. என் பெட்டியெல்லாம் வண்டியில் தான் இருக்குது. அங்கே போனோடனே அக்கா வந்துட்டாங்க. இப்போ ஒரு சாங் போட்டு காமிங்க அப்படின்னாங்க. சாங் போட்டப்போ தான் நான் கேட்குறேன். அந்த சாங் கேட்டோன்னே எனக்கு அந்த தஞ்சை செல்வி வாய்ஸு அப்பப்பப்பப்பா அப்படியே எனக்கு பயங்கரமாக அப்படியே நடுக்கமே வந்துடுச்சு. இந்த வாய்ஸ்க்கு நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு. எங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அக்கா நீங்களா பண்ண போறீங்க இந்த சாங், நீங்களா பண்ண. ஆமாமா எனக்கே தெரியல, நான் தான் பண்ண போறேன். வடிவேல் மாதிரி. இவ்வளவு பேர் ரேகனேஷனா இருக்குல்ல அந்த பாட்டு. சோ அந்த பாட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க கரியர்ல? என்னோட லைஃப் என்டையர் லைஃபே தலைக்கீழ புரட்டி போட்டுச்சுமா அந்த சாங். ஐ யூஸ் டு டெல் சமுத்திரகனி, சசி சார் அண்ட் தினேஷ். படம் பேர் வேணா ஈசனா இருக்கலாம், பட் நீங்க 3 பேர் என்னோட பிரம்மாக்கள். என் தலையெழுத்தே மாத்திட்டீங்க. நான் ஆக்சுவலா அந்த பீரியட்ல இந்த துபாய்க்கெல்லாம் ஜட்ஜா போறது, டான்ஸ் ஷோஸ்க்கு ரியாலிட்டி ஷோஸ்க்கெல்லாம் போறது. ஏன்னா நம்ம 81லேருந்து ஆல்மோஸ்ட் 2010 அப்படின்றப்போ இட்ஸ் 29 இயர்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. நம்ம அவங்களோட காம்படிட் பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. பழையன போவதும் புதியன வருவதும் அது வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள். ஸோ எனக்கு இன்னும் வந்தே ஆகணும் சாங்குன்னு அதையே உட்காந்துருக்க முடியாது. ஐ ஹாவ் டு சர்ச் ஃபார் சம் அதர் திங். அப்போ நான் ஆல்ரெடி துபாயில் எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசி நம்ம அங்கே ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம், எவ்ரி 6 months வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்களாம் மைண்ட் செட்டெல்லாம் பண்ணி வச்சிருக்கப்போ தான் இந்த சாங் வருது. ஸோ இது என்ன பண்ணுச்சு, என்னோட என்டையர் கரியரையே சேஞ்ச் பண்ணிடுச்சு.